வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மிதுன ராசி என்பர்களே, 20/12/2024 சனிப்பெயர்ச்சி பலன். மகரம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசமாகக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது இடத்தில் அமர்கிறார், ஆட்சியும் பெறுகிறார். இந்த ஆட்சி பெறக்கூடிய அமைப்பானது சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரக்கூடிய அளவில் அடுத்த 2.5 ஆண்டுகள் 24 முதல் 26ஆம் ஆண்டு வரை உங்களை ரொம்பவும் சீரும் சிறப்பமாக வைக்கக்கூடிய காலம் என்று சொல்ல வேண்டும். பிற கிரகங்களுடைய அமைப்பு நிலையும் மிகவும் நன்றாக உள்ளது. இந்த மிகப்பெரிய ராஜகிரகமானது 9ஆம் இடத்தில் அமர்ந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகளை தரவல்லது. தந்தை வழி உறவுகளால் இதுவரை வந்த இடைஞ்சல்கள் அகலும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஆட்படுத்தும். பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவீர்கள். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டுக்காக வேலை வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு விசா, பாஸ்போர்ட் போன்றவற்றை சடன்லியாக கிடைக்க செய்து உங்களை வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி அதில் சீரும் சிறப்புமாக உங்களுக்கு உயர்ந்த அளவு அந்தஸ்தை தரக்கூடிய அளவில் சனி பகவானினுடைய பெயர்ச்சி இருக்கிறது. தர்மஸ்தானம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அளவில் உங்களுடைய செலவில், உங்களுடைய தலைமையில் பல நற்காரியங்கள் நடைபெறும். நீங்கள் ஒரு தலைவராக இருந்து ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பொறுப்புகள் ஏற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம். மிதுனம் ராசி அன்பர்களே, மிகவும் பொற்காலம் உங்களுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய காலம். நல்ல நண்பர்கள், சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் உள்ள நபர்களின் ஆதரவு, அனுசரணை இவையாவும் ஒருங்கே உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அவருடைய ஆதரவும், அவருடைய உடன் பிறந்தோர், அவருடைய சொந்த வகைகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். கணவன் மனைவியிடையே போராட்ட பணி அப்படின்னு சொல்லி இருந்து வந்த அளவில், அதாவது பணிகளில் போராட்டம், வருமானத்தில் போராட்டம், குடும்பத்தில் கடன் பிரச்சனை போன்றவற்றில் ஆட்பட்டு கொண்டிருந்த, சிரமத்தை அனுபவித்து கொண்டிருந்த மிதுனம் ராசி என்பர்களே, இனி உங்களுக்கு அந்த விதமான பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. இதுவரை ஆபத்து விபத்து என்று சந்தித்து கொண்டிருந்தீர்கள். இனி அந்த நிலை இல்லை. இனி உங்களுடைய ஆயுள், உயிருக்கும் உடமைக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. மிக அருமையான காலகட்டம் அடுத்த 2.5 ஆண்டுக்கு. மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். பிள்ளை வெளியில் பெருமைகள் வந்து சேரும். மிதுன ராசி என்பர்களே, தொழில் துவங்கலாம். தொழில் நடத்தி பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்தானது உயரும். பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி காண்பீர்கள். அரசாங்க பணியில் அமரக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணிக்காக போட்டித் தேர்வுகள் எழுதுங்கள். எழுதினால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக அரசு பணி கிடைக்க வாய்ப்பு உண்டு. அன்னதானம் செய்யுங்கள். அது உங்களுடைய 7 ஜென்ம பாவங்களை போகக்கூடியதாக அமையும். தர்மஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் உங்களை பலவிதமான தர்ம காரியங்களில் ஈடுபட செய்யும். தானத்தில் சிறந்த தானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தினை செய்து வாருங்கள். நண்பர்களே, மிதுன ராசிக்காரங்களே, உங்களை பிடித்த பீடைகள் அனைத்தும் போய்விடும். அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகிவிடும். எத்தனை ஜென்ம தோஷமாக இருந்தாலும் சரி, என்ன தோஷமாக இருந்தாலும் சரி, அன்னதானத்தின் மூலமாக உங்களுடைய தோஷங்களை அனைத்தும் நிவர்த்தி செய்து விடலாம். பூர்வ புண்ணியம் பலம் பெறுகிறது. ஆக பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்களும், இதில் 20 வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க அதுக்கான புண்ணியங்களும் இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் இனி நல்ல விதமான அமைப்புகளை அமைக்கக்கூடிய அளவு, அனுபவிக்கக்கூடிய அளவு வந்துவிட்டது நேரங்காலம். சனி பகவான் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு அமர்த்துவார் என்பதில் ஐயமில்லை. நேரங்காலம் சிறப்பாக உள்ளது. சனி பயிற்சியும் நன்றாக உள்ளது.
ராகுகேதுவனுடைய பெயர்ச்சியும் நன்றாகவே இருக்கிறது. குரு பகவானுடைய பெயர்ச்சியும் இரண்டாகவே இருக்கிறது. அதாவது இது எல்லாமே இரண்டர் கலந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே யோக பலன் தரக்கூடியதாக தான் இருக்குது. சரிங்களா? ஆரம்பத்தில் கொஞ்சம் நஞ்சு கஷ்டங்களை கொடுத்தாலும் ஜனவரிக்கு பிறகு மிகவும் அபாரமாக இருக்கக்கூடிய காலம் மிதுன ராசி அன்பர்களே. என்னுடைய பதிவுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்வதற்கு, அனைத்து விதமான ஜோதிட ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.